ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த டைம் என்ன பார்க்க போறோம்னா, நம்ம ஒரு டீ போடுற டைம்க்குள்ள வீட்லயே உங்க குட்டீஸ்க்கு கேக் செஞ்சு இந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதை பத்தி நம்ம வீடியோ தான் பார்க்க போறோம். ஸோ நீங்க இதுக்கு மீட்டர் எதுவுமே தேவை கிடையாது. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கங்க. அதில் வந்து ஒரு 150 கிராம் சுகர், ஒரு 50 கிராம் ஆயில் எடுத்துக்கங்க, 2 எக்ஸ் எடுத்துக்கங்க. 2 மினிட்ஸ் நீங்கள் ஃபுல்லாக அடிக்கும். இது மாதிரி கலர் வரணும். நல்ல அந்த கலர் வீட்டு கலர் வரும். இது வந்து ஒரு பாத்திரத்தில் என்ன பண்ணுங்க, இது வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம ஒரு 250 கிராம் மைதா மாவு எடுத்துக்கங்க. 1 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா சேர்க்க தேவையில்ல, பேக்கிங் பவுடர் எடுத்துக்கங்க. 1/4 டீஸ்பூன் வந்து சால்ட் எடுத்துக்கங்க. ஸோ இது வந்து லங்ஸ்லாம் இது கொஞ்சம் கட்டிங்காக இருக்கும் இல்லைங்களா? ஸோ அதெல்லாம் இல்லாத அளவுக்கு நல்லா ஃபுல்லாக ஜெலிச்சு எடுத்துக்கங்க. இதை நம்ம பார்த்தீங்கன்னா ஒன் சைட் தான் மிக்ஸ் பண்ணணும். எந்த சைடு மிக்ஸ் பண்ணுறீங்களோ ஸோ அந்த சைடு மிக்ஸ் பண்ணி ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணுங்க. இந்த வீடியோ ஃபாஸ்ட்டாக இருந்தாலும் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக தெரியும். இந்த ஸ்லோவாக நல்லா கலந்து ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கங்க. இது கலந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி இருக்கணும். இப்போ நம்ம நல்ல ஒரு 50 கிராம் மில்க் எடுத்துட்டு அதை நல்லா பாயில் பண்ணிட்டு அதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்து பட்டர் எடுத்துக்கங்க. அதில் கொஞ்சம் லாஸ்ட்டாக எசன்ஸ் சேர்த்து ஆஃப் பண்ணிட்டு இப்போ நல்லா அந்த சூடோடையே வந்து ஸ்லோவாக நீங்கள் மிக்ஸ் பண்ணி விடணும். நல்லா ஃபுல்லாக அதே மாதிரி தான் ஒன் சைடாக நீங்கள் வந்து எந்த சைடு நீங்கள் பீட் பண்ணுறீங்களோ அதே சைடு பண்ணிட்டு இப்போ கேக் பண்ணி ரெடி பண்ணிட்டேன். நான் இது மாதிரி எடுத்துக்கேன். ஏன்னா உங்களுக்கு வந்து 10 மினிட்ஸ்ல வந்து குக் ஆயிடும். ஏன்னா இது நல்லா அகலமா இருக்கிறதால 10 மினிட்ஸ்ல உங்களுக்கு குக் ஆயிடும். இதை ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு கிட்ஸ்க்கு கொடுக்கிறதுக்கும் நல்லா கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு அதே மாதிரி 15 மினிட்ஸ்க்குள்ள உங்களுக்கு கேக் பண்ணி முடிச்சலாம். ப்ரிப்பரேஷன் 5 மினிட்ஸ், குக்கிங் ஒரு 10 மினிட்ஸ், கறி பார்த்தீங்கன்னா 175 வச்சுக்கோங்க. டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் வச்சுக்கோங்க. குக் ஆகலாம் வச்சுக்கலாம். இந்த மாதிரி பீஸ் போட்டு ஸோ நீங்கள் அழகாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம என்னுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ் வந்து இந்த சேனலில் நிறைய நான் போடுவேன். ஓகே, பாய்.